ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். என்னடா ரியல்மி தரப்புலேருந்து அடுத்தடுத்த வரிசையாக ஃபோன்ஸாக வருதே, இந்த ஐக்கூ தரப்புலேருந்து ஒன்றும் வரமாட்டேங்குதே, இந்த ஐக்கூ 8 ப்ரோ அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் வரலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா குளோபலாக 3 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐக்கூ நியோ 5S, ஐக்கூ நியோ 5SE, அதுக்கப்புறம் ஐக்கூ U5 அப்படின்னு சொல்லி இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே 3 விதமான பட்ஜெட்டில். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 20,000 வருது, இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 30,000 லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 30,000 மேலே. இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரை வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் எவ்வளவு, இந்தியாவுக்கு எப்போ வரும், ரேட் டீட்டெயில்ஸ் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எல்லா ஸ்பெக்கும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லீக் ஆகிருக்கு. உங்கள் தேவைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் ஆகுமா அப்படின்றத பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதே பேரில் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது, வேறு ஒரு நேமில் தான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. நியோன்னு சொல்லி அங்கிட்ட லான்ச் பண்ணுறது. இந்தியாவுக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பர் சீரீஸில் லான்ச் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது நண்பா. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள. ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோனை அவங்க அதிகமான ரேட்டுக்கு வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்க. ஐக்கூ நியோ 5S. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசரில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. 6.62 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 300 நிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்களாம். ஓகேவா? அடுத்து பேக்கில் கேமரான்னு பார்க்கும்போது 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா. இது சோனியோட சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது, EAS அதாவது எலக்ட்ரானிக்ஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. 13 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா அது டெப்தா மேக்ரோவா அப்படின்றது தெரில. அது எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவையில்லாத விஷயம் வைட் ஆங்கிள் பிரைமரி சென்சார் நல்லா இருக்கா, அதுவே போதுமானது. ஏன்னா பிரைமரி சென்சாரை வச்சே நம்ம 2x அவங்க ஜூம் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் போயிட்டு சூப்பரான ஒரு மேக்ரோ ஷாட்ஸ் நம்மளால் எடுத்துக்க முடியும். அடுத்து ஃப்ரண்ட்னு பார்த்தீங்கன்னா OnePlus எப்பயும் கொடுப்பாங்களே அந்த 16 மெகாபிக்சல், அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க நண்பா. 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 66 வாட்ஸ்க்கான சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆர்ஜின் ஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க புதுசாக, அதில் பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகுது. ஸோ ஐக்கூவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபன் டச் ஓஎஸ் இருக்கும். இது அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் ஓஎஸில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு ஆண்ட்ராய்டு லெவல். பட் லான்ச் ஆகும்போது ஆண்ட்ராய்டு 12 கொடுக்கலாம். பட் ஏன் கொடுக்கலன்னு தெரில. ஏன்னா ஆண்ட்ராய்டு 12 கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து 2 மேஜர் அப்டேட் வரும், ஆண்ட்ராய்டு 13, 14. இதே ஆண்ட்ராய்டு லெவலில் கொடுத்துட்டாங்கன்னா ஆண்ட்ராய்டு 12, ஆண்ட்ராய்டு 13 இதோட நிப்பாடி போடுவாங்க. ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு 12 தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். ஏன்னா AMOLED டிஸ்பிளே, ஏன்னா ஐக்கூ 7லேயே பார்த்தீங்கன்னா அவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்தாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், UFS 3.1 ஸ்டோரேஜ், LPDDR5X ரேமு, ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.2 NFC சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 6 இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ இதோட ஸ்டோரேஜ் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேரியண்ட்டே உங்களுக்கு 8GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. பேஸ் வேரியண்ட் 8GB. இது குளோபலாக பார்த்தீங்கன்னா அதாவது சைனீஸ் அமௌண்ட்டை இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணால் 32,200 வருது பேஸ் வேரியண்ட்டு. இன்னொரு வேரியண்ட்டு 8GB ரேம் 256 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,600 வருது. இன்னொன்று 12,256, இதுதான் பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் வேரியண்ட்டு 38,100. பட் இந்தியாவுக்கு வரும்போது ஸ்னாப்ட்ராகன் 888 அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட்டு ஒரு 33,000 இல்லை 32,000 இந்த ப்ரைஸுக்கே வந்தாலுமே இந்த ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே அப்படின்ற தான் தெரியுது. கேமரா எப்படி என்ன ஏதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 50 மெகாபிக்சல் இப்போ நிறையா பேர் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அவுட்புட் இமேஜஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணிவிட்டு பார்ப்போம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐக்கூ நியோ 5SE. எப்படி ஐஃபோனில் ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி விடுவாங்களே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஐக்கூ நியோ 5SE அப்படின்றத விட்டுருக்காங்க. இதில் என்ன ஒரு இக்கு அப்படின்னா 6.67 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் 144 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வேரியண்ட் அந்த ROG 5க்கு அடுத்து அந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் AMOLED கொடுத்து 120 ஹெர்ட்ஸே கொடுத்துருக்கலாம். இவங்க ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டை கொடுத்துட்டு LCDக்கு மாறியிருக்காங்க. இப்போ நான் வாங்குவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு AMOLED தான் பிடிக்கும். பட் ஒரு சில பேர் பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம், எனக்கு அந்த கேமிங் முக்கியன்றவங்களுக்கு இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது இதில் Snapdragon 870 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ண ப்ராசர். Snapdragon 888 கம்பேர் பண்ணும்போது அந்த தெர்மல் இஷ்யூ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 870 மேலே அதிகபட்சமாக இல்லை.
ஸோ நல்ல ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சார், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சல் அந்த ஒன்றத்துக்கு உதவாத சென்சார். இதில் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சோனியோட IMX766 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 4500 mAhக்கான பேட்டரி, 55 வாட்ஸ்க்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆண்ட்ராய்டு லெவல் ஆர்ஜின் OS அந்த இதில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஏன்னா அதில் வந்து LCD டிஸ்பிளே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரேம் வேரியண்ட்லையுமே கொஞ்சம் டவுன் ரேட் இருக்குது. இதில் வந்து LPDDR 4X ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5X இருக்குது. மற்றபடி UFS 3.1 ஸ்டோரேஜ் தான், Wi-Fi 6, Bluetooth 5.2 இதெல்லாம் காமன். அப்புறம் இஜெட் ஆக்சிஸ் மோட்டார், அந்த வைப்ரேஷன் மோட்டார், இந்த ஷோமி ரியல்மிலாம் சொல்லிட்டு இருப்பாங்களா, அந்த கேம் விளாடும்போது அந்த வைப்ரேஷன் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்ட் இருக்குன்னா, ஸோ அது வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், இதுவும் 8லேருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள் ரேம் ஸ்டோரேஜும் கொடுப்பாங்க. இதோட விலை குளோபலாக இருந்து இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணால் 26,200 வருது. ஐரன் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 12,256, இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 31,000 வருது. ஸோ 31,000 ஐரன் வேரியண்ட்டே வச்சுக்கோமே, இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து யாருக்கெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கேமரா வைஸும் நல்லா தான் படிங்க. ஏன்னா iQOO 7லேயுமே பார்த்தீங்கன்னா கேமரா நல்லா தான் இருந்துச்சு. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூலாம் நல்லா தான் போட்டிருப்போம். அதே மாதிரி கேமிங் விளாடும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹீட்டை ஃபீல் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது, ரொம்ப கொதிக்கிற அளவுக்குலாம் இல்லை, நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவங்க மட்டும் AMOLED கொடுத்து 120 Hz கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, நிறையா பேர் வாங்கிறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த LCD அப்படின்ற ஒரு வார்த்தைக்காண்டியே நிறையா பேர் யோசிப்பாங்க. பட் மற்ற ஸ்பெக்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தது, 4500 பேட்டரி, Snapdragon 870, கேமரா 50 மெகாபிக்சல், இதெல்லாம் ஓகே. பட் அந்த மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வந்து டிஸ்பிளேயோட கிளாரிட்டி தான் முக்கியம் அப்படின்றவங்களுக்கு ஒரு AMOLED இல்லையா, அப்போ வேணாப்பா வேறு ஃபோன் பாருங்க அப்படின்னு டக்குன்னு மாறிடுவாங்க. அதுக்காண்டி சொல்கிறேன். மற்றபடி ஸ்பெக்கு எல்லாமே ஓகே, டிஸ்பிளே மட்டும் இவங்க கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா, இது வந்து பட்ஜெட்டில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். ஒரு 15,000 ஒரு 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண போகிறாங்களாம். iQOO U5 5G அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா Snapdragon 695 அப்படின்ற ஒரு புது ப்ராசர். இது வந்து 5G ப்ராசர். பட் இதில் வந்து எத்தனை 5G பேண்ட் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. ஆக்சுவலாக 5G ஒரு 2 பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 2லேருந்து ஒரு 6 பேண்ட் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அஃபிஷியல் அப்டேட் வந்தோடனே. இதில் பார்த்தீங்கன்னா 6.5 inch ஃபுல் HD ப்ளஸ் 120 Hz OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அந்த பட்ஜெட்டில். அப்புறம் Snapdragon 695, 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா டெப்த்து. இல்லை 50 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா என்ன சென்சார் அப்படின்றது அஃபிஷியலாக தெரியல, எனக்கு தெரிஞ்சு சோனியாக தான் இருக்கணும். பட் அஃபிஷியலாக தெரிஞ்சு இதையும் நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். அப்புறம் 5000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ்க்கான சார்ஜர், ஆண்ட்ராய்டு லெவல் ஆர்ஜின் OS, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, 185 கிராம் வெயிட். இதோட பேஸ் ரேம் வேரியன்ட் பார்க்கும்போது 6 128, அப்புறம் 8 128 இந்த மாதிரி வரும். இதோட ரேட் டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 15,000 18,000 ரேஞ்சில் வரும் நண்பா. இதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த பேரில் வரும்ன்றதை எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த Z5 சீரீஸ்னு வருவாங்களே, அதே மாதிரி புது சீரீஸில் ஏதாவது கொண்டு வரான்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. இந்த இதை மட்டும் ஒரு அக்ரெசிவாக அந்த 15,000 ரூபாய்க்கு பேஸ் ரேட் வச்சாங்க அப்படின்னா நிறையா பேர் வாங்குவாங்க. ஏன்னா Snapdragon 5G ஃபோனாக இருக்குது, Snapdragon ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நிறையா பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக நினைக்கிறீங்க? எனக்கு வந்து நியோ 5S பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அதுவும் அந்த 32,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் வேரியண்ட்டு 8 128 இது நல்லா இருக்குது. அதே மாதிரி 870 யூஸ் பண்ண நியோ 5SE இந்த ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் இந்த கேமுக்காண்டியே கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்குறவங்களுக்கு இந்த மல்டிமீடியா எனக்கு வந்து கேம் தாறுமாறாக இருந்தால் போதும், டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் முக்கியம் அப்படின்றவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில் உள்ள ஸ்மார்ட் ஃபோனுமே நல்லா தான் பண்ணிக்கிறேன். தெரிஞ்சு 3 ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான மணியில் எல்லா ஸ்பெக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா 3 ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எதோ உங்களுக்கு தேவையோ வாங்கிக்கோங்க நண்பா. பட் ரேட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா குறைஞ்சும் வரலாம், கூடையும் வரலாம். அது என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த பேர்லேயே வராதுன்றதும் உறுதி. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சீரிஸ் தான் வரும், இதுதான் கன்ஃபார்ம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை டெலிகிராம் குரூப் வந்து கீழே லிங்க் தரேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த கொஸ்டினாலும் சரி நம்ம குரூப்பில் உள்ள நண்பர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லாட்டி எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே நண்பா, ஓகே மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.